கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற இன்ப நாமத்தில் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தருக்குள்ளாக உங்களை ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரியமானவர்களே, இந்த நாளிலும் தியானத்திற்காக எடுத்துக்கொண்ட பரிசுத்த வேதாகமத்தினுடைய பகுதி மத்தேயு எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரம் 29வது வசனம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரம் 29வது வசனம். அன்றியும் பலவானை முந்தி கட்டினால் ஒழிய பலவானுடைய வீட்டுக்குள் ஒருவன் புகுந்து அவன் உடைமைகளை எப்படி கொள்ளையிடக்கூடும்? கட்டினானே ஆகில் அவன் வீட்டை கொள்ளையிடலாம். ஆம் பிரியமானவர்களே, இந்த வசனத்தை கொஞ்சம் நாம் தியானிக்கிறோம். ஒரு கிராமத்தில் ஒரு வாலிபன் இருந்தான். அவனுக்கு தான் ஒரு பெரிய பலசாலியிடம் வேலை செய்ய வேண்டும் என்று அவனுக்கு ஆவல் இருந்தது. ஒரு இடத்துல பயங்கரமான மல்யுத்தம் நடந்து கொண்டிருக்கும் போது அதை பார்த்து கொண்டிருந்த அந்த வாலிபன் அதில் வெற்றி பெற்ற வீரன் மகா பலசாலி என்று கண்டு தன் விருப்பத்தை அவனிடம் கூறினான். அந்த பலசாலியும் அவனை வேலைக்காரனாக ஏற்றுக்கொண்டான். பல மாதங்கள் கடந்தன. ஒரு நாள் இரவு 2 பேரும் நடு இரவில் ஒரு மயான காடு வழியாக, அதாவது பிரேதங்களை பிதைக்கும் இடத்துக்கு பக்கத்திலாக போக வேண்டிய ஒரு சூழ்நிலை. அவர்கள் பிரயாணம் செய்து கொண்டிருந்த போது ஏதோ ஒரு பயங்கரமான பேய் நடமாடுகிறதையும் போல ஒரு சத்தம். அதை உணர்ந்து நடுங்க ஆரம்பித்தான் அந்த பலசாலி. அதை பார்த்த அந்த வாலிபன், பேயை பார்த்து நடுங்குகிறாயே, உன்னை விட சாத்தான் அவ்வளவு பலசாலியா என்றான். நான் சாத்தானுக்கே போய் ஊழியம் செய்ய போகிறேன் என்று அந்த வாலிபன் சாத்தானிடம் போய் சேர்ந்து விட்டான். பேயை பார்த்து நடுங்குற பலசாலியா கிடையாது. அப்ப பேய் அதோட பலசாலி இல்ல அப்படின்னு சொல்லி அவன் பேய் இடத்துல போய் சேர்ந்து கொண்டான். பல மாதங்கள் கடந்தன. ஒரு இரவு ஒரு வீட்டின் அருகே வந்ததும் சாத்தான் பயந்து நடுங்கியதை கண்டான். உடனே, சாத்தானே, நீ பெரிய பலசாலி என்று எண்ணினேன், நீ ஏன் நடுங்குகிறாய் அப்படின்னு அந்த வாலிபன் கேட்டபோது அதற்கு சாத்தான், இந்த குடிசையில் ஒருவன் முழங்காலில் நின்று உபவாசித்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறான். அவன் ஜெபிக்கும் பொழுது என்னை யாரோ சுட்டரிக்கிறது போல நான் உணர்கிறேன். என்னை இந்த ஊரை விட்டே துரத்தி விடுவான் போல இருக்குது. நிச்சயமாகவே அவன் என்னை விட பலசாலி அப்படின்னு சொல்லி சாத்தான் அந்த வாலிபனிடத்தில் சொன்னான். உடனே வாலிபன் அந்த குடிசைக்குள் நுழைந்து பார்த்த பொழுது அங்க ஒரு ஏழை விசுவாசி, ஆழ்வனும் பெரிய தடி கொண்டு அப்படிலாம் கிடையாது, கொத்தவரங்கா போல எலும்பும் தோலுமாக இருந்தவர் முழங்காலில் நின்று ஜெபித்துக் கொண்டே இருந்தார். அந்த வாலிபன் அங்கே போனதும் அவர் ஜெபிப்பதிலிருந்து கண்களை திறந்து பார்த்தார். வாலிபன் தன் கதையை சொன்னான். சொல்லி, நீங்கள் தான் உண்மையான பலசாலி, ஆகையால் நான் உங்களிடமே ஊழியம் செய்ய போகிறேன் அப்படின்னு அந்த முதியவர் இடத்துல வந்து சொன்னான். ஆனால் அந்த விசுவாசி அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. அந்த முதியவர் சொன்னார், என்னை விட ஒரு பலசாலி இருக்கிறார், அவர்தான் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து. உலகத்தில் இருப்பவனிலும் என்னில் இருப்பவர் பெரியவர், அவருக்கே நீ ஊழியம் செய்ய வேண்டும் என்று கிறிஸ்துவுடன் அவனை வழி நடத்தினார். எனக்கு அன்பார்ந்தவர்களே, தேவனுடைய பிள்ளைகளே, ஒருபோதும் சாத்தானை கண்டு பயப்படாதிருங்கள். அவன் பல் பிடுங்கப்பட்ட பாம்பு, தலை நசுக்கப்பட்ட சர்ப்பம். ஆனால் தேவ பிள்ளைகளை ஒன்றும் செய்ய முடியாது. உலகத்தாருக்கு சாத்தான் ஒரு பெரிய பலவான் தான் அப்படின்னு அவங்களுக்கு தோணுது. ஆனால் நமக்கு அவன் பலவான் அல்ல. அவனுடைய வல்லமைகளை அதமாக்க அவனை காட்டிலும் பெரிய பலவான்களால் நம்மை கர்த்தர் வைத்திருக்கிறார். அவனை கட்டி அவனுடைய உடைமைகளை கொள்ளையிட வேண்டும் என்று கிறிஸ்து இயேசு நமக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். மீகா 3:8 வாசிக்கும் போது, கர்த்தருடைய ஆவி
அருளிய பலத்தினாலும் நியாயத்தினாலும் பராக்கிரமத்தினாலும் நிரப்பப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லி மீகா சொல்கிறார். அன்பார்ந்தவர்களே, ஒருவேளை இந்த கதை உங்களுக்கு ஒரு வித்தியாசமா இருந்திருக்கும். நம்ம யாருக்கு ஊழியம் செய்யணும், யாரோட இருக்கணும், யார் பலசாலி அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சிருக்கணும். இந்த வசனத்துல பலவானை முந்தி கட்டினாலொழிய பலவானுடைய வீட்டுக்குள் ஒருவனும் புகுந்து அவன் உடைமையில எப்படி கொள்ளையிடக்கூடும்? கட்டினானே ஆகில் அவன் வீட்டை கொள்ளையிடலாம். நல்லா கவனிச்சு பாருங்க. பலவானை கட்டக்கூடிய பலமுள்ள ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, நம் இயேசு. அதனால ஒருபோதும் நம்ம கிட்ட இருக்கிற பலத்தை குறைச்சிடக்கூடாது. உலகத்தில் இருப்பவனை பார்க்கிலும் நம்மில் இருப்பவர் பெரியவர். எனக்கு பலன் இல்லை, எனக்கு அது இல்லை, இது இல்லை, என்னால் இது செய்ய முடியுமா, அது செய்ய முடியுமா, போக முடியுமா, என்னாலெல்லாம் பிசாசை துரத்த முடியாது அப்படின்னு சொல்லி பல பேர்கள் சொல்வார்கள். ஊழியக்காரர்கள் சொல்வது உண்டு, விசுவாசிகளும் சொல்வது உண்டு. அதனால நீங்கள் பலவான்கள், நான் பலவான். நம்ம கர்த்தர் அப்படிதான் வச்சுக்கிறார் என்றால் நாம் அவருடைய பிள்ளைகள், அவர் நமக்குள்ள இருக்கிறார். அதனால நமக்குள்ள இருக்கிற பலனை நாம ஒருபோதும் மட்டுப்படுத்தக்கூடாது. வேதத்திலிருந்து ஒரு மனுஷனை பார்க்கிறோம், வயது மூப்பை மேற்கொள்ளும் ஒரு பலன் அப்படின்னு சொல்லி பார்த்தா பலவான காலேப்பு. அவன் சொல்றான், யோசுவா 14:11 மோசேனை அனுப்புகிற நாளில் எனக்கு இருந்த அந்த பலன் இந்நாள் வரைக்கும் எனக்கு இருக்குது. யுத்தத்திற்கு போக்குவரத்துமாய் இருக்கிறதுக்கு அப்போது எனக்கு இருந்த பலன் இப்போது எனக்கு இருக்கிறது அப்படிங்க. காலேபை வயதான பலவான் என்று அழைக்கணும். காரணம், அவருக்கு 85 வயதாகிவிட்டது. அவர் சொல்றாரு, எனக்கு அன்னைக்கு இருந்த பலன் இன்னைக்கும் இருக்கு. நம்ம ஊர்ல 60 ஆட்டம் 70 ஓட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. வேத புத்தகத்துல மோசே பக்தன் ஜெபித்தார். சங்கீதம் 90:10 எங்கள் ஆயுசு நாட்கள் 70 வருஷம், பலத்தின் மிகுதியால் 80 வருஷமாக இருந்தாலும் அது மேன்மையானது, வருத்தமானது, சஞ்சலமானது அப்படின்ட்டார். ஆனால் 85 வயது காலேபுக்கு ஆன போது சமவெளிகளுக்கு போய் ஓய்வெடுக்க அவருக்கு பிரியமில்லை. யுத்தம் செய்து கானானை சுதந்திரிக்கவே விரும்பினார். ஆகவே யோசுவாவை பார்த்து, இந்த மலைநாட்டை எனக்கு தாரும், அங்கே ஏனாக்கியரும் அரணிப்பான பெரிய பட்டணங்களும் உண்டு. நீர் அந்நாளிலே கேள்விப்பட்டது போல கர்த்தர் என்னோடு இருப்பாரானால் கர்த்தர் சொன்னபடி அவர்களை நான் துரத்தி விடுவேன் என்று யோசுவா 14:12 வாசிக்கிறோம். உலக விஞ்ஞானிகள் என்ன சொல்கிறார்கள்? ஒரு மனுஷன் பிறந்ததிலிருந்து 25 வயது வரையிலும் நாளுக்கு நாள் பலப்பட்டு கொண்டே வருகிறான். 25 முதல் 50 வரையிலும் தான் பெற்றுக்கொண்ட பலனை தக்க வைப்பதற்காக அவன் முயற்சித்து கொண்டே இருக்கிறான். 50 வயதிலிருந்து 70 வயது வரையிலும் அவனுடைய பலன் குன்றி குறைந்து கொண்டே வருகிறது என்று உலக விஞ்ஞானிகள் சொல்றாங்க. ஆனால் 85 வயதில் காலேப்பு இளமை துடிப்போடு யுத்தம் செய்து ராஜ்யங்களை ஜெயிக்க வேண்டும் என்று வாஞ்சியோடு துடிப்பாய் நிற்கிறதை நாம் பார்க்கிறோம். உன் நாட்களுக்கு தக்கதாய் உன் பலன் இருக்கும் என்று வேதம் சொல்கிறது. புதிய ஏற்பாட்டில் ஒரு அருமையான சகோதரி அன்னாள் என்ற ஒரு விதவை 84 வயது ஆகி இருந்தாலும் தேவாலயத்தை விட்டு நீங்காமல் இரவு பகலும் உபவாசித்து ஜெபம் பண்ணி ஆராதனை செய்து கொண்டிருந்தாள் என்று லூக்கா 2:37 வாசிக்கிறோம். மோசேக்கு 120 வயதான போது நேபா மலையில் இருக்கும் பிஸ்காவின் கொடுமடியில் ஏறினார். மோசே மரிக்கிற பொழுது 120 வயதா இருந்தார். அவர் கண்கள் இருளடையும் இல்லை, அவர் பலன் குறையும் இல்லை என்று உபாகமும் 34:1-7 வாசிக்கிறோம். அரசாங்கம் 60 வயதுல ஓய்வு கொடுத்து விடுகிறது. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஊழியக்காரர்களுக்கும் ஓய்வு எடுக்க ரிட்டைர்மெண்ட் கிடையவே கிடையாது. கடைசி மூச்சு இருக்க வரையிலும் நம்ம ஆண்டவருக்காக பலத்தோடு ஊழியம் செய்து கொண்டே இருக்க வேண்டும். எபிரேயர் 11:34 வாசிக்கிறோம், பலவீனத்தில் பலம் கொண்டவர்கள் யுத்தத்தில் வல்லவனானவர்கள் அந்நியருடைய சேனைகளை முறியடித்தார்கள் என்று விசுவாச பட்டியலில் பார்க்கிறோம். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, வயது கடந்து வேணா போலாம், சரீரம் நலிந்து மெல்லிந்தாலும் போலாம், ஆனால் ஆவியின் பலன் நமக்கு பூரணமா இருக்குது. ஆவியானவர் நம்மோட இருக்கிற வரைக்கும் பலன் பூரணமா இருக்கும். அதனால இந்த உலகத்தின் அதிபதிகளை கட்டுவதற்கு, உலகத்தின் பலவான்களை கட்டுவதற்கு, உலகத்தின் பிசாசுகளை கட்டுவதற்கு நம்மிடத்தில் பலன் உண்டு. பயப்படாதீர்கள், கர்த்தர் உங்களோட தான் இருக்கிறார். கர்த்தர் நமக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். பிசாசுகளை துரத்தவும் நோய்களை குணமாக்கவும் நான் உங்களுக்கு அதிகாரம் கொடுத்தேன்னு சொல்லி கர்த்தர் சொல்லியிருக்கிறார். அதனால பிரியமானவர்களே, நீங்கள் பலவீனமானவர்கள் அல்ல, பலவான்கள்.
நீங்க பெரிய பலவானுக்கு ஊழியம் செய்கிறீர்கள் அப்படின்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய பிள்ளைகள் அவருக்கே பிரியமாக நடக்க வேண்டும். உங்கள் பலத்தை கூட்டுங்கள், முழங்காலை முடக்குங்கள், ஜெபியுங்கள். கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார். காட் bless you.